என் அன்பு பிள்ளையே, உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே. பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார். உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையே. இதுதான் வாழ்வின் நிகதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான். இவர் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டார்? பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது. உலகம் போற்ற வாழ்வான். தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார். அன்று வாயடைத்து நிற்பார். எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என்னை மட்டும் பார். நான் இருக்க பயமேன் தங்கமே. ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு, பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரமும் நானே. எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கலங்காதே தங்கமே. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும். பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கேள். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன். நீ கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம். மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கிறாய். உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன். அதில் உன்னை பக்குவப்படுத்துவேன். உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றிக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன். அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணி விடாதீர்கள். வார்த்தையை விடாமல் அமைதியாய் கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை. உனக்கான காலத்திற்காக காத்திருப்பதற்கும் வாய்ப்புக்காக காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. நீ வாய்ப்புக்காக காத்திருந்தால் கூட பலன் கிடைக்கும். ஆனால் காலம் வரட்டும் என காத்திருப்பது ஒருபோதும் பலனளிக்காது. முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும். காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது குழந்தையே. இங்கே அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான். பிறர் சேர்த்த பொருளை வைத்து பிறர் நினைக்கும்படி வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. ஆனால் தன் உழைப்பையே நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ புத்திசாலி. கலங்காதே. நான் என்றும் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது. ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது விழிப்போடு இரு. ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு. புகழ்ந்து பேசும்போது செவிடனாயிரு. எளிதில் வெற்றி பெறலாம். இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாகினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாகினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவனுக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது. அன்பை கேட்டு வாங்காதே. அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடி செல்லாதே. கெடுதல் செய்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே. அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறக்காதே. திமிரானவர்களிடம் திமிர்கொள். திறமையை செதுக்கு. தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் தங்கமே. உன் விதி உள்ளவரை பயணம் செய்வார். மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை. இவ்வுலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு என்பதை புரிந்து கொள். வீரனே ஆனாலும் காலம் அறிந்து செயல்படாவிடில் தோல்வி நிச்சயம். ஆகையால் வெற்றியின் மகத்துவம் பலத்தில் அல்ல, தாக்கும் விதத்தில் உள்ளது. தோல்வியின் அடையாளம் தயக்கம். வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை. தயங்கியவர் என்றுமே வென்றதில்லை. நல்ல நம்பிக்கையில் உருவாகும் கருத்துக்கள் என்றுமே அழிவதில்லை குழந்தையே.
1000 நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது. எதிலும் கவனமாக இரு குழந்தையே. எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்பு. இருப்பினும் எவரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதே வீண் கவலைகளை தவிர்க்க வல்லது. உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது. எதிரியை எதிரேவை, துரோகியை தூரவை. நமது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில்தான் தெரியும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், மகிழ்ச்சி என்பதை பாதைத்தான் குழந்தையே. ஒரு மனிதனின் அழகானது அவனது நிறமோ பணமோ அல்ல, அவனது அன்பான குணமும் சாந்தமான மனதும் தான். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். வெற்றி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது, அதுபோலத்தான் தோல்வியும் திட்டமிட்டது போலவே நிகழாது. வாழ்க்கை பல ஆச்சரியம் நிறைந்த பயணம். அதில் எது வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்பது சிறப்பு. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தையே. நீ என்னை சரணடைந்திருக்கின்றா. உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். யாரிடமும் எதையும் கேட்காதே, என்னிடம் மட்டும் உனக்கு தேவையானதை கேள். உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன். நேர்மையாக வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையிருக்கும். நிறைவேறாத ஆசைகளோடு போராடுவதை விட்டுவிட்டு திருப்திகரமான மனதோடு கரை வந்து சேர்வதே இந்த வாழ்க்கையில் உள்ள ஆக குறைந்த ஆசை. தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல். உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார். உன் தவறுகள் மற்றவர்களால் உடனே மன்னிக்கப்படுமாயின், ஒன்று அவர்களுக்கு நல்ல மனம் இருக்க வேண்டும், அல்லது அவர்களிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் என்றுமே பயனற்றது குழந்தையே. விரும்பாத ஒருவரிடம் விவாதம் செய்வதை விட விலகி நிற்பதே நல்லது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது. நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது போதும் தங்கமே. எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார். மனதிற்குள் வலியும் குறையும், வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு, உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு. வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல, எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல. வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது குழந்தையே. எவர் ஒருவருக்கு அதிக கோபம் வருகின்றதோ அவர்கள் நேர்மையானவர்கள். ஏனென்றால் பல ஏமாற்றத்தை கண்டவர்கள். வலிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன். துரோகங்களும் ஏமாற்றங்களும் இங்கு இல்லை என்றால் மனிதர்களின் சுயரூபங்களை எளிதில் கண்டறிய முடியாது. இறை சூட்சமங்களுக்குள் இதுவும் ஒன்று. எளிதில் கடப்பது என்பது சற்று கடினமே. செதுக்க செதுக்கத்தான் சிற்பம், அடிக்க அடிக்கத்தான் ஆபரணம். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே. நீயும் உன் குடும்பமும் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள். உன்னை நினையாமல் ஒரு நொடியும் கழிவதில்லை. உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை சாயப்பா. உன்மேல் அன்பை பொழிவதற்கே பிறப்பெடுத்தேன் என்று
என்னையே கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே, ஒருபோதும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன். நல்ல மனதிற்கு நல்லதாகவும், கெட்ட மனதிற்கு கெட்டதாகவும், தெய்வீக மனதிற்கு தெய்வீக காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகின்றது. படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் தங்கமே? கலங்காதிரு, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் வைரமே, மற்றவர்கள் உன்னிடம் கருணை காட்டாவிட்டாலும் அவர்களிடம் நீங்கள் கருணை காட்டுங்கள். பதிலுக்கு நீங்கள் அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்புங்கள். உங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவுங்கள். நீங்கள் கொடுப்பதை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். அதுதான் இயற்கையின் விதி. உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் தங்கமே. உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன். அமைதியாக இரு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்துக்கொள். அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு. நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்து விடாதே. உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள். உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா? சொல் குழந்தையே, நன்மையை செய். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவார். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையை செய். பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. சாயியிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்திரு. மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி. அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக. சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். நீ கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.